Hi friends, welcome to Divya Reddy Vlogs. நீங்கள் பார்க்குறது ரெசிபி டைரிஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஒன் பாட் குக்கிங்கில் ப்ரான் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன். அதை நல்லா டீவைன் பண்ணிவிடுங்க. அதாவது மேலே இந்த கருப்பாக வெயின் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வேணுங்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்ன அளவுன்னு சொல்லிவிட்டு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்காக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் தான் போட்டிருக்கேன். வேணுங்கிற பொருள்லாம் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 கப்பு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. ஸோ இப்போ பிரியாணி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். நான் எப்போவுமே வெறும் நெய்யில் தான் பிரியாணி பண்ணுவேன். பட் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து பிரியாணி பண்ணுறேன். ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் 4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டு கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட பட்டை வகையெல்லாம் சேர்த்துடலாம். முதல்லையே சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கேரமலைஸ் ஆகாது. அதனால தான் முதல்ல வெங்காயம் சேர்த்துடுறேன். ஸோ வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகி வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிடணும் நமக்கு. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 3/4 வாசி மட்டும் போட்டுக்கிறேன். மீதி அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு பச்சை மிளகாவோட அந்த காரம் வெடுப்பெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எப்போவுமே ப்ரான்ஸ் குக் பண்ணும்பொழுது, அதாவது நீங்கள் கிரேவி வச்சாலும் இல்லை தொக்கு வச்சாலும் பிரியாணி பண்ணாலும் எது பண்ணாலும் ப்ரான்ஸுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தூக்கலாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகி வரணும். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். பிரியாணி பண்ணும்போது இதெல்லாம் கவனமாக பண்ணுங்கள். ஸோ இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா எண்ணெயிலே நல்லா கலர் வரும், அதுக்காக தான். அண்ட் தென் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போவே நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகி வந்துடும். அதுக்காக தான் உப்பு முன்னாடியே சேர்க்குறேன். ஸோ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளி சாஃப்டாக குக் ஆகி வர அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு சைட்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு குக் ஆகி வந்துருச்சு. ஸோ சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ப்ரான்ஸோட குக்கிங் டைமே பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் தான். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் மசாலா. இந்த மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இதுவும் வீட்டில் அரைச்சது தான். ஸோ 2யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணெயிலே மிளகா பொடியோட பச்சை வாசனை லைட்டாக போயிட்டு அது ப்ரான்ஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதை கூட நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசி எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுதான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி என்ன வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் பிரியாணி புலாவ்னு எது பண்ணாலுமே 1.25 அளவுக்கு தண்ணி வச்சு பாருங்கள். 1 கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த தண்ணியோட எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் வர மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு மசாலா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மசாலா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். ஸோ இப்போது மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ரொம்ப கலந்துடாதீங்க. ரொம்ப கலந்தோம் அப்படின்னாலும் அரிசி உடையும். நல்லா ஊறின அரிசிங்கிறதுனால அரிசியை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வெயிட் போட்டு மூடி போட்டு கரெக்டாக 1 விசில் மட்டும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு விசிலுக்கு மேலே வைக்காதீங்க, கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ ஒரே ஒரு விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் கொடுத்துடலாம். 10 நிமிஷம் கழித்து நான் இந்த பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உண்மையாகவே வந்துட்டு மற்ற பிரியாணிஸ் எல்லாம் விட ப்ரான் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலரும் சரி டேஸ்ட்டும் சரி பார்க்க ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கும். பிரியாணி சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அடியெல்லாம் பிடிக்காமல் நம்ம வந்து ப்ரான்ஸும் வந்து ஓவர் குக் ஆகாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் வந்துருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்ருக்கேன். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.